என் நெஞ்சில் குடியிருக்கோம் அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம், ஜிலேபி தான் நீ செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுவும் வந்து ஜிலேபி மீன் நினச்சிக்காதீங்க, ஜிலேபி ஸ்வீட்டு நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வேறு லெவலில் ருசிச்சு பாருங்க. அடுப்பு நல்லா எரியுது, வானில் வேற வச்சுட்டோம், நல்லா காயுது. தண்ணியை ஊற்றி நம்ம மட்டும் பாவை காசு வந்தோம். சர்க்கரை வாங்கி வச்சுக்கலாம், சர்க்கரையை கொட்டிக்கலாம் தண்ணியில். கரை கரைக்கு என்ன பாவு காயும் தெரியும். இப்போயே அந்த இது வந்துச்சு பாருங்க, அப்படி சொல்ல மாட்டோம், நல்லா கரையணும். தெரியுதா எப்படி இருக்குன்னு? ஒரு சர்க்கரை கூட முழுசா இல்லை, எல்லாம் கரைச்சிட்டோம். இல்லை பாருங்க, நம்ம ஜிலேபி செய்கிறோன்னு பசங்க எல்லாரும் நம்ம குளத்து ஜிலேபி செய்கிறோம் பொழுது அதை போய் பார்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துக்கிறானுங்க. பார்த்தா இந்த ஜிலேபி ஒன்று போடா இது நான் வீட்லேயே சொல்லிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டேன். எலுமிச்சை மரத்தை புரிஞ்சு விட்டுலாம். இந்த எலுமிச்சை நீங்கள் செய்யக்குள்ள எலுமிச்சை மரத்தை புரிஞ்சு விடாமல் வந்துட்டிங்கன்னா இப்போ ஜிலேபி மீன் எப்படி 65 போடுறீங்களோ அது எப்படி எலுமிச்சை மரம் போடுறீங்களோ அதேமாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதை போட்டு தள்ளிட்டுருங்க. ஜிலேபிக்கு வந்து ஜாங்கிரிக்கு வந்து இதை ஊற்ற மாட்டாங்க, இதுக்கு ஜிலேபிக்கு மட்டும்தான் இதை ஊற்றுவாங்க. அதனால தான் இதை ஊற்றணும். பாருங்க தெரியுது அவங்களுக்கு. இந்த 1-2 நம்ம கொட்டை வந்து இதில் மாட்டிக்கிச்சு, அதனால் எடுத்து வெளியே போட்டுருக்கோம். பாருங்க, நம்ம வந்து பாவு நல்லா காய்ச்சாச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஊர் தள்ளி வந்து ஒரு மாடு இருந்து, அந்த மாடு வந்து என்கிட்ட சொல்லிச்சு, ஃபோன் அடிச்சு நான் ஜிலேபி எடுத்து வைக்க வரேன்னுச்சு. இதை எடுத்து வைக்கிறேன் வாங்கிச்சு. போது பாருங்க, போய் மேய்ஞ்சிட்டு நம்ம ஜிலேபி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும். அது நல்லா நம்ம ஜிலேபி எவ்வளோ கட்டே வச்சு போகிறோங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு போகிறோம், வாங்க இறக்கி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து மைதா மாவு கலந்து பண்ண போகிறோம். மைதா மாவு போட்டுக்கலாம், இதுதான் முக்கியமானது அந்த ஜிலேபிக்கு. இந்த கலருக்காக நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம், அது போட்டுக்கலாம். இல்லை உப்பு போட போகிறோம். ஏன்டா ஜாங்கிரி அது ஜிலேபி ஸ்வீட்டாக தானே இருக்குன்னு கேட்குறீங்க. அது நம்ம இது லைட்டாக உப்பு போட்டால் அந்த இது கலக்கிறதுல எல்லாம் இருக்கும். தண்ணி ஊற்ற போகிறோம், தண்ணி ஊற்றி கலக்கலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம் தண்ணி ஊற்றி. நம்ம வந்து ஜிலேபி போடுறதுனால வந்து ரொம்ப தண்ணியாக போட்டுறக்கூடாது. வந்து ரொம்ப தண்ணியாக போட்டால் அப்புறம் அது கொச்சை கொச்சின்னு போயிடும். அது வந்து நம்ம அதுக்கேற்ற பதத்தில் வந்து போட்டுருந்தோம், கட்டியாகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லாமல். இல்லை உங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக அதில் பாவில் போட்டேன், எலுமிச்சை மரத்தை பாதி ஜூஸ் போட்டானுங்க. சண்டை உருன்னு என்கிட்டே கொடுத்துட்டானுங்க. அதை நான் இப்போ குடிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்ம மாவு வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து மோல்டு பண்ண போகிறோம். இல்லையா இப்போ வந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். அதை எப்படி இதை ஊற்றுறதுனே தெரில. ஊற்றிக்கலாம், அது ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபெஃபிக்விக் மாரி ஆயிடுச்சு. கூட மோல்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதைதான் நம்ம வந்து புழிய போகிறோம். இதை வந்து ஓட்ட போடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 1 லிட்டரு எண்ணெய் ஊற்ற போகிறோம், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வாலிபால் விடுவோம், எண்ணெய் காயிட்டோம். வாங்க வாலிபால் போடுங்க. இங்கே வாங்க, ஆளை பார்த்தா சும்மா வீரர் மாதிரி இருக்கீங்க. விளையாடி முடிச்சு எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். 2 அடி தான் அடிச்சேன். சரி, இது ஆவாரம் பூவு. இது வந்து எங்கேயும் கிடைக்காது, இது அவ்வளோவும் ரேர். இந்த பூ கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷு செய்வாங்க. நம்ம அடுத்த வீடியோ தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது, அதை பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ மோல்டு எடுத்து போட்டுருந்தேன் பாருங்க. இது வந்து ஜிலேபி போடுறதுனா ஒரு கலை வேணும், அது வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது பாருங்க எப்படி போடுறானே. நல்ல பெரிய ரவுண்டா சுத்துறா. ஜாங்கிரி போட்டானே வேற இன்னொன்னு சுத்துறா.
எடு எடு அதை எடு. பாவல போகணும் நம்ம. பாவல இறக்கி போ நம்ம ஜிலேபியா. நம்ம ஜெயிண்ட் ஜிலேபி எடுத்து போய்ப்பா. ஜிலேபி மீன் மாதிரியே ஒன்று போட்டேடா. எங்கேருந்து கற்றுக்கினீங்க அந்த கலையை? அதெல்லாம் நமக்கு தெரியாது. மோல்டு தெரியல. ஒரு மேட்ரு மோல்டு ரெடி அந்த நம்ம அழகாக செஞ்சுருக்கலாம். கையை போட்டு அழுத்தணும்னு வச்சுக்க. அந்த எவ்வளோ பெரிய இரும்பு மோல்டாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஜிலேபி எடுத்து பாவில் போடுங்க. கொஞ்ச நேரம் முக்கி வாங்க. பட்டை ஜிலேபி நல்லா ஹைப்ரிட் ஜிலேபியே பிடிச்சி மீனில் போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். ஐயோ பாவில் கொஞ்ச நேரம் ஊறட்டும் நல்லா. இது இங்க ஒன்று போட்டுற. தெரியும் தெரியும். நீங்க வேற ஏதாவது இருக்குது அதுல. அவள்தான் நம்ம ஜிலேபி போட்டு ஒரு டே முடிச்சாச்சு. இது எந்த நாட்டுல கத்துக்கினீங்க? இதை வெளியூர்ல கத்துக்கினேன் நானு. அது எப்படியா? வெளியூர்லாம் இப்படிதான் போடுவாங்க ஜிலேபி. நான் பார்த்துருக்கேன். டோனட் ஜிலேபியா? ஆமா. ருசிச்சு பார்த்துடலாம் நம்ம ஜிலேபியா. எப்படி இருக்குது? பஜ்ஜி போல இருக்கு நம்மகிட்ட. பஜ்ஜி நல்லா இருக்குது. நம்ம நான் போடுறேன். பாய்ஸை விட்டு சாப்பிட சொல்றோம். பாய்ஸ் எல்லாம் வாங்க. பாய்ஸ் வா பாய்ஸ். ஏன் பதறீங்க? எப்படிங்க இருக்குது ஜிலேபி? தேன் மிட்டாய் மாதிரி பஜ்ஜி. நீங்க அப்ப பஜ்ஜி சுட்டீங்க. உரப்பா இருக்க. உரப்பானா காரம் தானே. நல்லா இருக்கு பஜ்ஜி. இது என்ன பஜ்ஜி? இது மைதா பஜ்ஜி. உங்க வீட்டு குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மாரி மட்டும் செஞ்சிடாதீங்க. வேற மாரி செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்குது நம்ம ஜிலேபியா. இல்ல நீங்க தான் இந்த பைக்கே அடிக்கிறது. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நம்ம இந்த பைக்கே அடிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து இதுல இருக்கோம். 0K-வா? ஆமா. நீங்க அடிக்க அடிக்க நம்ம இப்படி ஆக போறோம். இப்படி ஆக போறோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் எல்லாருக்கும்.